ஒன்றுமே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. எங்க மக்கள் எதுவுமே பண்ணலங்க, போராடல, கேட்கல. ஒத்தையாளா கிடைக்கிற இடத்துல எல்லாம் சந்தர்ப்பத்துல எல்லாம் கத்தி கத்தி போனேன். சரி, அது இந்த முறையாவது ஏதாவது மாறும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த வெள்ளக்காக்க மல்லாக்க பறக்குதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் கூட சரி, மீன்வளத்துறை அமைச்சர் யாருக்கு கொடுப்பேன், இப்போ வாட்டி அதுவும் கொடுக்க மாட்டோம். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தா தானே கொடுப்போம். யார் ஒருவருக்கும் கடலோடி மக்களுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது ஒண்ணுதான், நம்ம வாய்க்கரிசியை நாமளே அள்ளி போட்டுக்கிறதும் ஒண்ணுதான். அதை தான் சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும், நாகப்பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும், அல்ல கடற்கரை ஓர கிராமங்களா இருக்கட்டும், இன்னைய வரைக்கும் அடிப்படை பிரச்சனை தேவை. இதுக்காக போராடி கொண்டே இருக்கிறாங்க விவசாய பெருங்குடி மக்கள். குறிப்பா சொல்றேன், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஎல் நிறுவனம், நான் பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறேன், என் மேல வேணா வழக்கு போடுறதா இருந்தா போட்டுக்கங்க. மரியாதைக்குரிய அண்ணன் ஆலூர் சானாவாஸ் அவர்கள் சிபிசிஎல் போராட்டத்திற்காக விவசாய பெருங்குடி மக்கள் பல நாட்களாக போராடினாங்க. எங்க அண்ணன் தங்கக்கேரவன் உட்பட அங்க போய் நின்னோம், நான் உட்பட அங்க போய் நின்றுருக்கேன். பல நாட்கள் நின்றுக்கிறேன். பல நாட்களாக போராடி கொண்டிருந்தாங்க. விவசாய பெருங்குடி மக்களுக்காகத்தானே நீங்க இங்க வந்து வேட்பாளராக நின்று தேர்தல் நேரத்தில் சொன்னீங்க. ஏன் ஒரு நாள் கூட வந்து அந்த மக்களை நீங்க பார்க்கல? ஏன் அவங்களோட போராட்டத்தில் கலந்துக்கல? அவங்க பிரச்சனையை பத்தி ஏன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசல? ஏன் அவங்களுக்கான நில கையகப்படுத்துதல்ல வர வேண்டிய பணத்தை ஏன் வாங்கி தரல? காரணம் என்னன்னா, போன தேர்தலில் நிற்கும் பொழுது அவர் சிபிசிஎல் 60 லட்சம் பணம் வாங்கி தான் தேர்தல் செலவே பார்த்திருக்கிறார். இதை பகிரங்கமா ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் மேடையில குற்றச்சாட்டு வைத்த போது கூட நீங்க கடந்து போனீங்க. காப்பி ரைட்ஸ் டு ஹிம் வழக்கு போடுறதா இருந்தா அவர் மேலையும் போடுங்க. ஏன் அதுக்கு பதிலே சொல்ல? 60 லட்சம் ரூபாயை சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வாங்கி இருக்கிறார். அதன் மூலமாகத்தான் தேர்தல் செலவை பார்த்திருக்கிறார் என்றால் இவர் எப்படி மக்களுக்காக நின்றிருப்பார் என்று சிந்திச்சு பாருங்க. நாம ஓட்டு போட்டோம்ங்க, நம்ம மதம் சார்ந்தோ இல்லை இனம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ ஏதோ ஒரு வகையில ஓட்டு போடுறோம். அவர் நமக்கான பிரச்சனை தீர்ப்பாருன்னா அவர் இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனத்துக்கு கைகூலியா இருந்திருக்காரு. 60 லட்சம் வாங்கினா அவங்களுக்கு சேவகம் பண்ணுவாரா இல்ல மக்களுக்கு சேவை செய்வாரா? அதை விட பெரிய கொடுமை, பல நாட்களாக போராடி அதன் விளைவாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் பேசி நிறைய மனு கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாயை பெற்று தருவோன்னு பேசி ஆர்டர் காப்பியை நான் தாங்க வாங்கினேன். நிக்கிறாங்க விவசாய சங்கம் மூலமா போராடி, விவசாய சங்கம் நாங்க எல்லாம் சேர்ந்து போய் கலெக்டர்கிட்ட 1 மணி நேரம் வாதிட்டு அவர் முதல்ல 2600 குடும்பம் சொன்னா அவர் ஒத்துக்கல. மறுபடியும் அதை நிரூபிச்சு காமிச்சு அதை வாங்கி போடுறோம். இந்த ஆர்டர் காப்பியை என்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஆனா சந்துக்கு சந்து பேசுறாங்க, நாங்க தான் போராடி வாங்கணும், நாங்க தான் போராடி வாங்கணும் பல பேர் கிளைம் பண்ணிக்கிறாங்க. உண்மையில் சொல்ல போனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த விடயத்தை முன்னெடுத்து செய்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் அதோட கிளைம் போகும். நம்ம எல்லாம் போய் அவங்களோட பலம் சேர்க்கத்தான் நின்றுக்கிறோமே தவிர நாங்கள் பெற்று தந்தோம் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. அந்த பெண்களுக்கு வந்து உண்மையிலே பாராட்டணும். அவ்வளவு வெயில் அவ்வளவு காணல்ல நின்று போராடி அந்த பணத்தை தர்றோன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? 15 பேருக்கு மாடல் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் திராவிட மாடல். 15 பேரை மட்டும் நிக்க வச்சு போட்டோ ஷூட் நடத்தி செக்க கொடுக்குறேன்னு அக்கௌண்ட்ல ஏறும் போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாமளும் இளம் பஞ்சு வெடிக்கும் சொல்லிட்டு இளவகாத்த கிளி மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா. ஆனால் ஒன்று சொல்றேன், எங்கள் அண்ணன் வெற்றி பெற்று வந்த பிறகு அத்துணை பேருக்கும் ஒரே நாள்ல உங்களுடைய பணம் வந்து சேரும். நாங்கள் உறுதியளிக்கிறோம். சிபிசிஎல் நிறுவனம் அந்த நிலக்கரியை இறக்குது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வச்சு நிறைய அளவுல போராட்டம் பண்ணோம். அதன் அடிப்படையில் தான் ஒரு விவசாயி நாத்து நட்ட பெருமகன் வந்துதான் இந்த நிலைமையை சமாளிக்க முடியும் என்று சொல்லி ஆண்ட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தாலும் கூட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று 5 டெல்டா மாவட்டங்களை அறிவித்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். இல்லைன்னா இந்த 5 வருஷத்துல மொத்தத்தையும் காலி பண்ணிருப்பாங்க, எதுவுமே இல்லாம போயிருக்கும். இனிமேல் எந்த புதிய திட்டமும் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வரக்கூடாது என்று சொல்லி அறிவித்தார். நான் மீண்டும் போயிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். காளியம்மாள் அதிமுகல ஏன் இணைஞ்சாங்க? எனக்கு சொன்னாங்க பெரிய பொட்டி கை மாதிரி இருக்கு. எங்க வீட்டுல மொத்தம் இருக்கிற இடத்துல பொட்டி வைக்கலாம் இடம் இல்லைங்க, பொட்டி கை மாதிரி இருக்குங்கிறாங்க. இவங்க இனத்துக்காக நிக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு இப்போதைக்கு திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தணும். அந்த இடத்துல யாருமே வாய்ப்பு கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாவுமணி அடிக்கின்ற பட்சமாக அதிமுக 5 இடங்களை கொடுத்திருக்கிறது கடலோடி மக்களுக்கு. அவங்க வென்று முடித்து சட்டமன்றத்துக்கு செல்லணும், எங்கள் பிரச்சனைகளை அங்க பேசணும், நில உரிமையற்ற மக்களுக்கான நில உரிமையை பெற்று தரணும், அதிகாரமற்ற மக்களுக்கான அதிகாரத்தை பெற்று தரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாத்தி சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மண் இடமில்லை என்று துரத்தி அடிப்பதற்கான வாய்ப்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த களத்துல வந்து நின்னோம். உண்மையில் சொல்ல போனா ஐயா எடப்பாடியார் அவர்கள்ட்ட நான் 1 மணி நேரம் பேசுறேன். ஐயா, எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, உங்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்கு, இதை எப்படியாவது திருத்தி அமைக்கப்படணும்,
இந்த வேலைகள்லாம் செய்து முடிக்கணும். தேர்தல் பரப்புறேங்க. நான் இது உண்மையிலே சொல்ல, தெய்வத்தின் முன்னாடி நின்று சொல்றேன். இது வந்து பொய் சொல்லலை. நான் இது வந்து இந்த பரப்புரைக்காக சொல்லலை, மனசுல பட்டதை சொல்றேன். நான் அந்த நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்றேன், ஐயா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எப்படி விவசாய நிலத்தை அறிவிச்சிங்களோ அதே போன்று எங்களுக்கு கடல் பரப்பையும் அறிவித்து கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். உட்காந்து இவங்க கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், வேட்பாளர்கள் தேர்வு ஒரு பக்கம், நிறைய பிக்கல் பொண்ணுங்களுக்கு நடுவில் யாரை சந்திக்கிறது யாரை நிராகரிக்கிறதுன்னு தெரியாத அந்த நேரத்தில் என்கிட்ட 1 மணி நேரம் பேசுறார் மக்கள் பிரச்சனை பத்தி. ஒன்னொன்னா நான் கேள்வி எழுப்புறேன், அது ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதை வந்தா நம்ம இப்படி சரி பண்ணுவோம், இதை வந்தா நம்ம இப்படி சரி பண்ணுவோம். ஐயா கடல்ல நிறைய பேர் விழுந்துடுறாங்கயா, இது மாதிரி அங்கேருந்து கூட்டிட்டு வந்து காப்பாற்றி கொண்டு வரதுக்குள்ள கஷ்டமா இருக்கு. நான் ஏற்கனவே அறிவிச்சிட்டேன் தான், நீங்க பார்க்கலையா? கடல் ஆம்புலன்ஸ் அறிவிச்சிருக்கேன். கடல்ல ஒருத்தர் விழுந்துட்டாரு அப்படின்னா அவரை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கறதுக்குள்ள அவருடைய உயிர் போக வாய்ப்பு இருக்கு. அதனால தவறி விழுந்துட்டாலும் அவங்களுக்கு நாங்கள் ஒரு கருவி கொடுத்துருவோம், அது சேட்டலைட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். எந்த இடத்துல அவர் விழுந்துட்டாரு, எந்த இடத்துல படகு இன்ஜின் பழுதாகி நின்றுச்சு அப்படின்றத தெரியப்படுத்திட்டா போதும், அந்த இடத்துக்கே வருவாங்க. உடல்நிலை பாதிப்பு இருந்ததுன்னா வெண்டிலேட்டரோட கூடிய அந்த ஆம்புலன்ஸ் உள்ள இருக்கும், மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ள இருப்பாங்க. முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு கொண்டு போற ஒரு வசதியை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஐயா அந்த மானிய டீசலுங்கயா 1500 லிட்டர் தான் ஐயா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. நிச்சயமாக அது 2 மடங்காக உயர்த்துவதற்கான வேலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு அமைக்கும் என்று சொல்றார். ஐயா இந்த மாதிரி நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுக்கிறோமா, ஒரு ஹெக்டேருக்கு 15000 கொடுக்கிறோம், இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு திட்டத்தை செயல்படுத்த நிற்கிறோம் அப்படின்றார். இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு காத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினருடைய பாதுகாவலன் என்று சொல்லி நம் கழுத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையில் சொல்ல போனா 1991 வருஷம் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு நாகை காயிதே மில்லத் மாவட்டம் என்று பெயர் சூட்டியவர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க சிந்திச்சு பாருங்க, இவங்க பேசுறாங்க நாங்க வந்து இஸ்லாமியர்களோடு உடன் நிற்கிறோம் என்று. மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு 2வது முறையா குடியரசுத் தலைவர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்க. 2வது முறையா அனைத்து இஸ்லாமிய மக்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஒரே ஒரு இடத்துல இவங்க அந்த இடத்துல ஒன்று கூடி நின்று இருந்தாங்க அப்படின்னா 2வது முறையாக மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு குடியரசுத் தலைவராக வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா இவர்கள் எதிர்த்து வாக்களித்ததனால் பிரதிபா பாட்டீல் வென்றாங்க அந்த இடத்துல. இவங்க இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலனா, இன பாதுகாவலனா, ஆக பெரும் மனிதர் என்று உலகமே தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு மனிதரை வீழ்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம். என்ஐஏக்கு கையெழுத்து போட்டு கொடுத்ததுல இவங்க போட்டாங்களா இல்லையா? இப்பவும் நான் கேட்கிறேன், சிஏஏ குறித்து காங்கிரஸோட பார்வை என்ன? கச்சத்தீவு குறித்து காங்கிரஸோட பார்வை என்ன? கச்சத்தீவை நாங்க வந்தா மீட்டுருவோம். நீட்டு தேர்வு இது குறித்து இவங்களுடைய பார்வை என்ன? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போதும் இந்தியாவில் யாரும் பயன்படுத்த முடியாத பிரத்யேக சட்டத்தை ஐயா எடப்பாடியார் அவர்கள் பயன்படுத்தி 7.5 உள்ஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தவர் ஐயா. இந்த மக்களுக்கு நேசத்திற்காக இந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானிய குடிமகன். நீங்கள் புரிந்து கொள்ளணும், தாத்தாவிற்கு பிறகு அப்பா, அப்பாவிற்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன் என்பது உண்மையான ஜனநாயகம் அல்ல. ஒரு சாதாரண விவசாய பெருங்குடியில் பிறந்து ஒரு கிளை செயலாளராக, பகுதி செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட செயலாளராக அப்படி வந்த ஒரு அடிப்படை நிறுவனராக வந்து இன்னைக்கு பொதுச் செயலாளராக நிற்கிறார் என்றால் அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். சிந்திச்சு பார்க்கணும். நாம இந்த இடத்துல நாம நிறைய பேர் நினைக்கிறோம், இன்னைக்கு புதிதாக பல பேர் வர்றாங்க, கட்சி தொடங்குறாங்க, நம்ம வந்து அது ஓட்டு கேட்குறாங்க, புதுசாக வர்றாங்க, அவங்களுக்கு அரசியல் வரட்டு, நம்ம யாரும் வர வேணாம்லாம் சொல்லலை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யார் வேணாலும் கட்சி தொடங்கி களத்தில் நிற்கலாம். ஆனால் இந்த மக்களுடைய நிலை புரிந்து, மக்களுக்கான பிரச்சனையை தெரிந்து, இந்த மக்களுக்கான சட்ட திட்டங்களை எல்லாம் தொகுத்து, அவங்களுக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைனா என்னன்னு தெரியட்டும், கச்சத்தீவு பிரச்சனைனா என்னன்னு தெரியட்டும், விவசாய பெருங்குடி மக்கள் பிரச்சனைனா என்னன்னு தெரியட்டும், இதெல்லாம் தெரிந்த பிறகு களத்தில் அனுபவத்தை பெற்று களத்தில் நின்று வெற்றி அடைவதை யாரும் தடுக்கல. எது ஒன்றுமே தெரியாம எப்படிங்க களத்தில் நிற்கிறது? வேட்பாளருக்கு வேட்பு மனு தாக்கல் பண்ண போறாங்க. ஒரு புதிய கட்சியை சார்ந்தவங்க வேட்பாளருக்கு வேட்பு மனு தாக்கல் பண்ண போறாங்க. அதிகாரி கேட்கிறார், கொண்டாங்க உங்க வேட்பு மனுவை கொண்டாங்கன்னு கேட்கிறாரு. வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மண்ணா அப்படின்னு வேட்பு மனுவை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மண்ணாங்கிறாங்க. இவங்க வந்து நமக்கான பிரச்சனையை தீர்ப்பாங்கன்னு எப்படிங்க நம்புறது? எப்படி நம்புறது? இந்த ஒரு படத்துல வடிவேல் ஒரு பேங்குக்கு திருட போவார். அந்த பேங்க் மேனேஜர் ஒரு சலான் ஃபில்அப் பண்ணி கொடுங்க பாரு. இவர் தப்பு எழுதி கொடுத்துருவாங்க. இவர் கூட இருக்கிற யாரும் படிச்சவங்க கிடையாது, தப்பு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. அவர் வாங்கி சலானை பார்த்துட்டு, என்னங்க தமிழை தப்பு எழுதிருக்கீங்க, மாற்றி கொண்டு வாங்க பாரு. தமிழை தவறாக எழுதியதுனால ஒருத்தருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுருச்சு. தப்பா எழுதி கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் வந்து நமக்கான பிரச்சனை எப்படி சரி செய்வாங்கன்ற பார்வை, கேள்வியும் நமக்கு இருக்கு. இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் ஒன்றை சொல்றேன், நீங்கள் செலுத்துகிற வாக்கு நேரடியாக ஒரு தலைவரை தேர்வு செய்துவிட முடியாது.
இந்திய அரசியலமைப்பின்படி உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை தான் உங்களால் தேர்வு செய்ய முடியும். அவர் நமக்கான பிரச்சனை தெரிந்தவரா, நமக்கான சிக்கல் புரிந்தவரா, நம்மளுக்கான இருக்கக்கூடிய தொகுதிகள் பகுதிகள் தெரியுமா, எனக்காக சட்டமன்றத்தில் போய் பேசுவாரா, நான் அவரை எளிதில் அணுக முடியுமா, என் பிரச்சனை குறித்து அவரை போய் பார்த்தா என்ன மரியாதையா நடத்துவாரா, உடனே சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு நெருக்கடி சூழல் வருதுங்க, ஒரு வெள்ளம் புயல் வருது, உடனடியாக நான் போய் அவரை சந்திக்க முடியுமா, இல்லை அவர் வந்து என்னை பார்க்க முடியுமா என்கிற சூழலை கருத்தில் கொண்டு நாம் வாக்கு செலுத்தணும். நாம இங்கே ஓட்டு போட்டு அந்த தலைவர் வந்துருவாருன்னா அப்படிலாம் வரமாட்டார். அப்படி வரணும் அப்படின்னா நம்ம திருச்சி கிழக்குக்கும் பெரம்பூருக்கும் தான் போகணும், அங்கே போய் தான் ஓட்டு போடணும். இங்க நிறைய விஷயங்கள் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்து வாக்கு செலுத்துங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நான், திமுக எவ்வளவு பெரிய ஏமாற்று குடும்பம், ஐயா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பெரிய ஏமாற்றுவாதி சொல்லிட்டு இருக்கிறார். எங்க அப்பா திருட்டுறையெல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒப்பாரி வச்சு எங்க அப்பா திருட்டுறையெல்லாம் ஏறி வரலங்க, இவங்க போய் சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அவரே ஒரு இடத்துல ஒரு மேடையில சொல்லியிருக்காரு போல, நான் ட்ரெயினுக்கு கொடுக்க காசு இல்லாமல், அந்த வீடியோ இப்ப பரவலாயிட்டு இருக்கு, நான் ட்ரெயினுக்கு கொடுக்க காசு இல்லாமல் கரிவறை பக்கத்தில் அமர்ந்து வந்தேன்னு அவரே சொல்லிவிட்டார். அவர் எப்படிப்பட்ட அதெல்லாம் சொல்லணுமா? சரி, மரியாதைக்குரிய ஐயா கண்ணதாசன் அவர்கள் வனவாசம் புத்தகத்துல, இதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுங்க, எப்படி என்னத்தை நான் சொல்றேன், சின்ன பசங்க தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, எதுக்கு வேணாலும் காசு கொடுக்காம வருவாங்க கேவலப்பட்டவங்க, இதுக்கெல்லாம் காசு கொடுக்காம வந்திருக்காங்க. இது எப்படிதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நான் சொல்ல விரும்பல, விட்டுருங்க. ஒரு தெய்வத்தை தெய்வமாக பார்த்து நாகூர் கந்தூரிக்கு கிட்டத்தட்ட 40 கிலோ அளவிற்கான சந்தனக்கட்டையை வழங்கி இந்த மக்களையும் இந்த தெய்வத்தையும் அவ்வளவு நேசித்த புரட்சி தலைவி அம்மாவின் வாக்கு பலிதமாகி இந்த மண்ணில் மரியாதைக்குரிய எங்க அண்ணன் வழக்கறிஞர் தங்க கதிரவன் அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டியதாக வரலாறு சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த இடத்துல எனக்கு தெரிந்து அவரோட வெற்றி முன்னாடியே நான் அவரை முதல் தடவை பார்க்கும்போதே சொன்னேன், உங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் கடலோடி மக்களுக்கும் அடிப்படையான தொழில் செய்யக்கூடிய கூலி தொழிலாளர் மக்களுக்கும் எல்லோருக்குமான தொழில் வாய்ப்புகள், நில வளங்கள், அடிப்படை வசதிகள் என எல்லாவற்றையும் அறிந்தும் தெரிந்தும் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மனிதரைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கான ஒரு நிதியை திரட்டி அதை அவங்களுக்கு செலவு பண்ணாம FCRA ஃபண்டு ஆட்டை போட்ட வழக்கு உள்ள ஒருத்தர் தான் இங்கு வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு நாகப்பட்டினம் தொகுதியினுடைய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லை தெரியாது, இங்கு வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனை புரியாது, இங்கு எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பும் தெரியாது. மற்றவர்கள் சொல்லி செய்வதல்ல அரசியலும் அதிகாரமும், நான் உணர்ந்து பேசுவதற்கு பேருதான் அரசியலும் அதிகாரமும் என்பதை உணர்ந்த பெருமகன் உங்கள் முன்னால் நிற்கிறாங்க. அதனால சிந்தித்து இளைஞர் பெருங்கூட்டம் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நம்ம ஊர்ல ஒரு தொடர்ந்து ஒரே விஷயம் நடந்து கொண்டே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியூர்